ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தானே பாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல்ல ரீனா 7777 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதே போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் நம்பிக்கை இருக்கா. இப்போது நம்ம வந்து நேர்மறையான வார்த்தைகள் இல்லை எண்ணங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ், அதுக்கு பவர் இருக்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் அதற்கப்புறம் சொற்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ இருக்கும்லங்கிறாங்க. எஸ், உண்மை. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கலாச்சாரத்தில் விளையாட்டுக்கு கூட எந்த விதமான ஒரு தீங்கான சொற்களை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இன்றைக்கி ஏதோ ஒரு காலகட்டத்தை போயா அதெல்லாம் போயுதா அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்குள்ளே பேசிக்கும்போது, பொண்ணுங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரில, பசங்களுக்குள்ளே பேசிக்கும்போது அந்த ஒரு சில வார்த்தைகள் வரும். கெட்ட வார்த்தை கிடையாது, சும்மா ஏதாவது இந்த ஒரு மாதிரி அவசகுணமான வார்த்தைகள் வந்து ஃப்ரெண்டு தாங்க அப்படியெல்லாம் ஒன்றாகுதுங்க அப்படின்னு பேசுகிறது வழக்கம் உண்டு. நானும் பேசியிருக்கேன், இன்றைக்கெல்லாம் பண்ணுறதில்ல, பேசியிருக்கேன். இப்போது அதனால ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா ஃபார்ச்சுனேட்லி ஒன்றும் நடக்கலை, மகிழ்ச்சி தான். ஆனால் ஒருவேளை இயற்கையாகவே ஒருத்தருக்கு எண்ணத்தையும் உணர்வையும் ஒரு சேர செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிறவியிலேயே அப்படி ஒரு தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னால், எதாச்சியாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கூட பழிச்சிடும். யாருக்கு அது இருக்கும்னு தெரியாது. அதனால் பொதுவாகவே சொல்லாதையா, நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்களே சொல்லாத, இல்லை வார்த்தைகளே சொல்லாத, எண்ணங்களே எண்ணாத, நேர்மறையாகவே உன்னோட எண்ணங்களையும் சொற்களையும் வச்சுக்கோ. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி நல்லாருன்னு சொல்லிட்டு போ, அதை விட உனக்கு பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அப்படி உன்னை காயப்படுத்தினவனை கூட நீ நல்லாருன்னு சொல்கிறேன்னா உன்னுடைய மனோநிலை எந்த அளவுக்கு பக்குவப்பட்டதாக இருக்கும், உன்னோட எண்ணங்கள் எவ்வளோ தூரம் உயர்ந்ததாக இருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்களுக்கு உங்களை வந்து பயன்படுத்திக்க தெரியலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருந்துட்டு போயிருங்க, தப்பு இல்லை. நீங்கள் ரொம்ப டென்ஷனாகி வாடி வதங்கி உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய ஆன்ம பலம், உடல் பலம் எல்லாத்தையும் ஏன் போய் இல்லையா, எத்தனை பிறப்பு எடுத்து எத்தனை துன்பப்பட்டு இந்த ஒரு சூழல் அடைஞ்சு இப்படி ஒரு புரிதலுக்கு நம்ம வந்திருப்போம். அந்த ஒரு சின்ன தற்காலிகமாக நடந்த ஒரு நிகழ்வு நம்மளை போட்டு இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு போட்டு அப்படியே அடித்து உடச்சிடக்கூடாது இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எண்ணக்கூடிய எண்ணங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கூடவே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம மந்திரங்கள் சிலதில் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. லைக் கந்தகுரு கவசத்தில் அச்சத்தை நீக்கு, அப்படி இன்ஸ்டெட் தைரியத்தை கொடு, அது மாதிரி இருந்தால் ஓகே. பட் இப்படி நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கே, இதை நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும், நல்லது நடக்கும். ஓகே, ஸோ நேரடியாக நீங்கள் அங்கே போயிட்டீங்களா? ஸோ பெரியவங்க கொடுத்ததை மாற்றுற அளவுக்கு நமக்கு இன்னும் எந்த விதமான பக்குவமும் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதில் அச்சத்தை நீக்கு அப்படின்னு சொன்னால் பயம் இருக்கிறவன் பயத்தை நீக்குன்னு தான் கேட்க முடியும், வேற என்ன கேட்குறதுங்க. ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தப்பு இல்லை. பட் அவர்கள் அந்த ஒரு கோர்வையாக அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க சொன்னதை மாற்றுற அளவுக்கு இன்னும் நமக்கு பக்குவம் இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதவே சொல்லுவோம். அதை விட்டுட்டு சராசரியாக நம்மளுடைய வாழ்வில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த நேர்மறையான சொற்களையும் எண்ணங்களையும் கையாளுவது அப்படிங்கிறது நல்லது. அந்த மந்திரங்களில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வேண்டாங்க, அது தேவையில்லாத. அது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும்னு தெரியல. ஏன்னா ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கோர்வையாக ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சில சக்திகளை கூட்டும் பொழுது தான் அந்த மாதிரி உன்னதமான அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த சக்தி கூடும். அப்போ அங்கே கொண்டு போய் நம்ம கை வைக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன் போய் தெரியாத ஒரு விஷயத்தில் விளையாண்டுக்கிட்டு நல்லதாகவே இருக்குமே, அவங்க நல்லதுக்கு தானே சொன்னாங்க, கண்டிப்பாக அது நல்லது தான் நடக்கும், அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம சொல்லுவோம். பெரியவங்க மேலே கொண்டு போய் கை வைக்கிற அளவுக்கு வேண்டாங்க, சரிங்களா? ரைட். ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கேலக்கிய சித்தர் அப்படின்னு புதுசாக ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவர் சித்தரா இல்லை சிறு தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு. நோ ஐடியாங்க. இப்போது நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க, அவங்களே சித்தர்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. கொஞ்சம் நாள் கழித்து நானே நித்திலன் சித்தர்னு என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன இருப்போகுது. அப்படி நிஜமாலுமே ஒருத்தர் இருக்கலாமோ என்னவோ அதுவும் தெரியாது நமக்கு. ஒரு நண்பர் வந்தார், முண்டாசு கட்டியிருந்தார், திடீர்னு இருந்தாப்புல யூடியூப் வந்தார், கேலக்கிய சித்தர் அப்படின்னாரு, கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னா பட்டாம்பூச்சி வரும் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச சகோதரி அவங்க சொல்லிவிட்டு எனக்கு பட்டாம்பூச்சி வந்தது அப்படின்னாங்க, வெளிச்சம் தெரிஞ்சுது அப்படின்னாங்க. நான் முயற்சி பண்ணி பார்க்கல. ஸோ நோ ஐடியா. பிகாஸ் கோடான கோடி சித்தர்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிதவெரு மக்களே அதை சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நூட்கள்லேயே
கோடானு கோடி சித்த பெருமக்கள் உண்டு அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒருத்தராக இருக்கலாமா இருக்கும். அந்த மனிதருக்கு வந்து இந்த முண்டாசு கட்டின அந்த மனிதருக்கு வந்து அப்படி ஒரு சித்த பெருமான் வந்து காட்சி கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, இல்லையா? ஸோ அதனால் புறம் தள்ள முடியாது. அவர் இருந்தாரா, அவரை பற்றி தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அந்த மனிதருக்கு தெரிஞ்சிருக்கு, மகிழ்ச்சி. அவர் அதை வந்து 4 பேர்த்துக்கு நல்லதாக சொல்லி கொடுக்குறாருல, விருப்பம் இருந்தால் பின்பற்றுவோம். இல்லையா, நமக்கு வழக்கமாக நம்ம தெரிஞ்ச பெரியவங்களையே வந்து பின்பற்றிட்டு போவோம், அவ்வளோதான், இல்லைங்களா? சிறு தெய்வம் எல்லாம் கிடையாது. சிறு தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பிறப்பு. ஒரு மனிதன் சித்தராகிறாரு, சிறு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிறப்பாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போது காவல் தெய்வங்கள்லாம் எடுத்துக்கோமே, நம்மளுடைய குலதெய்வமாகட்டும், ஊர் எல்லசாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் பாருங்கள் மனிதர்களாக தான் இருந்து அவர்கள் வந்து செய்த ஒரு நற்காரியத்தின் பலனாக காவல் தெய்வங்கள் வந்து ஊர் எல்லையில் இருந்து ஊரை காத்த காரணத்திற்காக அந்த ஊர் மக்கள் அவர்களை வேண்டி வணங்கி வழிபட்ட காரணத்தினால அந்த வழிபாட்டினுடைய சக்தியினால் அந்த ஆன்மா வந்து ஒரு தெய்வம் அப்படிங்கிற தன்மைக்கு போயிருக்கும். இதே போல் குலதெய்வங்களும் இதே போல தான். அப்போது அந்த வழிபடக்கூடிய மக்கள் இல்லாமல் போகும்பொழுது, அந்த குலத்தின் மக்கள் வந்து அந்த தெய்வத்தை வழிபடாமல் போகும்பொழுது அவர்கள் மறுபிறப்பிற்கு உட்பட்டுருவாங்க. இதெல்லாம் தான் சிறு தெய்வத்தினுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது அல்லால் நிறைய தேவதைகள் அப்படிங்கிறவங்க எல்லாமே நம்ம கும்பிடுறது உண்டு. வழக்கமாக நம்ம அதை கும்பிட மாட்டோம், நம்மளுடைய வழக்கத்தில் அது கிடையாது. இந்த மந்திரம் மாந்திரிகத்தில் பயன்படுத்துவது உண்டு. பட் இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு சில அப்பாற்பட்ட சக்திகள் அப்படிங்கிறது நம்ம தேவர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? கந்தர்வர்கள், யக்ஷர்கள், யக்ஷினி, தேவர்கள் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம போலவே இன்னொரு பிறப்பு அப்படிங்கிறதான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் இப்போ நமக்கு ஒரு 80 வயசு வாழ்கிறோமா, அவங்க ஒரு 8 கோடி வருஷம் வருவாங்கன்னு வச்சுக்கோமே, யாருக்கு தெரிய போகுது? ரொம்ப எக்ஸ்டென்சிவான அவங்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவர்களுக்கு அவர்கள் இடத்துலேருந்து இப்போது நம்மளுடைய புரிதலை காட்டிலும் குறைவான புரிதல் உள்ளவர்கள். ஒரு குழந்தை இப்படி கண்ணாடி எட்டி பார்க்குது, சரிங்களா? துணூன்று இருக்குது, கண்ணாடி அங்கே இருக்குது, நம்ம நின்று தலை சீவிட்டு இருக்கோம். குழந்தைனால கண்ணாடி எட்டி பார்க்க முடியல, அது என்ன பண்ணுது? என்ன பண்ணினாலும் கண்ணாடி எட்டி பார்க்க முடியும். அப்போ நம்ம பார்க்குறோன்னா என்ன தூக்கு அப்படிங்க. அப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போது குழந்தைக்கு நம்ம வந்து பெரிய ஒரு விஷயமாகவும் நம்மனால தான் அது ஒரு காரியம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம். அவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் சாதாரணம். ஏன்? அவர்கள் அந்த நிலையில் இருக்காங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க. நம்ம தான் சாமி 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 சாமின்ட்டே இருக்கிறோம் இல்லையா? என்னை காப்பாற்று, தூக்கு என்னை காப்பாற்றுன்ட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு அது சாதாரணம். அப்போ அந்த நிலைக்கு போகும்பொழுது அது சாதாரணம். அவங்க அப்படி அந்த பிறப்பினுடைய தன்மை அது. அவர்கள் சக்திகள்லாம் கிடைச்ச இல்லை, அந்த பிறப்பு, அந்த உலகம், அவர்கள் வாழக்கூடிய இடம், அதற்கு அது சராசரியான தன்மை. இப்போ நம்ம உலகத்திலேயே இப்படி நம்ம இருக்கோம் இல்லை, அதுபோல் வேறு உலகம், இப்போ நம்ம காட்டிலும் கீழே இன்னும் அறிவு குறைவாக இருக்கக்கூடிய உலகங்கள் இருந்ததுன்னா இப்போ நம்ம பெரியாளாக இருப்போம், அவங்களுக்கு ஏதோ நம்ம கடவுள் மாதிரி இருப்போம் இல்லைங்களா? ஸோ அது போல தான், ரைட்? அதெல்லாம் தான் சிறு தெய்வங்கள், தேவதைகள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், யக்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. சரிங்களா? ஓகே. அருள்ராஜ் அவர் என்ன கேட்குறாருன்னா, தியானம் செய்வது மனம் ஒருமைப்பட்டு மற்றதன் மேல் உள்ள பிடியை விடுவதற்கு என்றால், தியானம் செய்து மற்ற அத்தனை மேல் உள்ள பிடிப்பையும் விலக்கி தியானத்தின் மீது பிடிப்பு வந்துவிட்டால் என்ன ஆகும்? அதுவும் பிடிப்பு தானே அப்படின்னு சொல்லி, பிடிப்பற்ற தன்மை தியானத்தினால் வருவதில்லைங்க. பிடிப்பற்ற தன்மை ஆத்ம விசாரணையினால் வருவது. தியானம் அப்படிங்கிறது இந்த உடலை விட்டு இந்த கூட்டிற்குள்ள கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை விடுவித்து இறையோடு கொண்டு போய் நம்மை ஒன்றரை கலப்பதற்குண்டான ஒரு வழி தான் தியானமே தவிர, தியானத்தினால் எண்ணமற்ற நிலை, மன ஒருமைப்பாடெல்லாம் வர்றதில்லை. அது ஏற்கனவே நடந்திருக்கும். அதற்கு நமக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஆத்ம விசாரணை தான். ஏன் ஆத்ம விசாரணை என்ன பண்ணும்? இந்த சுற்றி மனசு வந்து ஒவ்வொன்றையும் போய் சென்று பற்றக்கூடிய அந்த ஒரு தன்மையை நீக்கிறோம். அப்போ சென்று பற்றக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படி இருப்பான்? அமைதியாக இருப்பான். அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னா என்ன? அவன் இயற்கையாகவே தியான சூழல்லையே எப்பவுமே இருப்பான். எடுத்துக்காட்டுக்கு ரமண மகரிஷி எடுத்துக்கேன், வள்ளல் பெருமான் எடுத்துங்க. வள்ளல் பெருமான் ஊரில் நிறைய பேர்த்துக்கு போனார், உபதேசம் பண்ணார், எல்லாமே பண்ணார். ஆனால் அவருடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்களும் நானும் போய் நின்று பார்க்கல. ஆனால் அவர் பெரியவர் அப்படிங்கிறதுனால நாம் கற்று உணர்ந்த ஒரு சில காரணங்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பதை வைத்து ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். அப்படி தான் வர முடியும். வள்ளல் பெருமானுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? பெரிய ஞானியர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் எச்செயல் செய்தாலும் சரி, செயல் செய்தேன் அவ்வளோ மட்டும்தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் செயல் செய்தேன்னு கூட இருக்காது. அது அவ்வளோதான், அது இட்ட கட்டளை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சைவக்குறவர்கள் 4 செய்வது இல்லையா? 63 நாயன்மார்கள் சொன்னது இல்லையா? இல்லைங்களா? அந்த மாதிரி தான்.
அப்போ எதுவுமே நான் செஞ்சேனே இருக்காது. செயல் செஞ்சேன் அவ்வளோதான், அப்படியே பேசாமல் அதை சுட்டி காட்டுவதற்காக ஆமாம் செயல் செய்தேன்னு சொல்லலாம், மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அது விளக்கத்திற்கு உட்படாத ஒரு நிலை. அப்போ அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? மனோநிலைன்னு சொல்கிறதுக்கே அங்கே மனசுன்னு ஒன்று அவங்களுக்கு இருக்குமானே தெரியாது, அப்படி அமைதியாக இருப்பாங்க அவங்க. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தியான நிலையில் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் காலத்தை கழிக்கலாம், சரிங்களா? அவர்களுக்கு பேர் தான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அவங்க சராசரியாக இருப்பாங்க, பெருசாக சித்துக்கள்லாம் ஒன்றும் இருக்காது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. உங்களால் கண்டே பிடிக்க முடியாதவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படி இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இது இருக்காது. அவர்கள் முக்தி பேர் அடைந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு மனப்பக்குவத்தை கொண்டு வந்து பின் நம்ம வந்து அந்த அந்த மன அமைதியை இன்னும் தூண்டும் பொழுது, இந்த உடலை அடக்கி மனசை இன்னும் நான் அப்படியே அடக்கி ஒடுக்கி நிறுத்தும் பொழுது, இந்த உயிர் இந்த உடலோடு இருக்கும் பொழுது சாவு கிடையாது, அவர்கள் சமாதி அடைவதும் கிடையாது. இந்த ஆன்மா உடலை விட்டு அப்படியே பிரித்து வெளியெடுத்து போய் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. அவர்களுக்கு உண்மையாலுமே என்ன இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். தெரிந்து திருப்பி உடலுக்குள்ளே வர்றது போகிறது வர்றது இப்படி காலம் வரைக்கும் இருக்கும். அவர்களுக்கு தெரியும், போதையா போர் அடிக்குது கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அதுதான் சமாதி அப்படின்னு, அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர்களுக்கு பேர் விதேக முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ தியானத்தினால் மன ஒருநிலைப்பாடு அமைதி ஏற்படுதான்னா இல்லை, அது அப்படி இன்னைக்கு நிறைய பேர் பரப்பிட்டாங்க, அப்படி இல்லை. தியானம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு கைக்கோள் தானே தவிர மன அமைதி ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ஆத்ம விசாரணையினால் நடக்கக்கூடியது. கல்யாணராமன் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லாமே கற்பனை என்றால் முக்தியும் கற்பனையா? ஜீவாத்மா, பரமாத்மா, மறுபிறப்பு, பாவம், புண்ணியம், முன்வினை போன்றவர்களும் கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எல்லாமே கற்பனை தான், இதுவும் கற்பனை தான். எந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே ஏன் கற்பனை, எப்படி கற்பனை அப்படின்னு சொன்னால், இறை அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கும்போது இறை மட்டும்தான். அங்கே நான் பார்க்குறேங்கிறதுக்கே அங்கே ஒன்றும் இல்லை. அப்போது இறைங்கிறது தான் இது எல்லாத்திற்குமே இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இறை மட்டும்தான் உன்னதம். அப்போ இதை தவிர இது மீதி இருக்கிறது எல்லாமே இருந்து அழியக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டது. அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாமே கற்பனை போல தான், இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது. அப்போது முக்தி பேருங்கிற அந்த இறையோடு ஒன்றரை கலந்த இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது இது எல்லாமே கற்பனை. அப்படி இல்லாமல் மனம் இரண்டு வேறு தன்மைகளோடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த இருக்குன்னு சொல்லக்கூடிய இதில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுங்கால் அதனோடு அதை நாம் தொடர்பு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நடந்த மாறுதல் நம்மையும் பாதிக்கும். அப்போ அந்த இது எதையுமே பாதிக்காத ஒரு நிலைக்கு நான் போகணுன்னா அப்போது இறையோடு ஒன்றரை கலந்த அந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது அது நடக்கும், சரிங்களா? அது வரைக்கும் இது எல்லாமே உண்மை. அங்கே போனால் இது எல்லாமே கற்பனை. ஏன்னா முக்தின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது தான் பெரியவர்களுடைய, தத்தாத்திரேயர்னுடைய இதை எடுத்து பாருங்கள். அந்த யோக சாஸ்திரம் இல்லை, இன்னொரு நூல் நம்ம பார்த்தா அதில் எடுத்து பாருங்கள். அவர் அடிச்சு பிச்சு எடுத்துருவார். என்ன தியானம் பண்ணுறீங்க, யாரை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிம்பார். தியானம்னே ஒன்றும் கிடையாது, தியானம் பண்ணுறவன்னு ஒன்றும் கிடையாது, தியானம் பண்ணக்கூடிய பொருள்னு ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படிம்பார். இது எப்போ உண்மை? அது அவர் நின்ற இடத்திற்கு போய் நின்னா தான் உண்மை. நம்ம சொல்ல முடியுமா, ஏங்க நான் தான் இருக்கிறேனே, தியானம்னு ஒன்று பண்ணுறேனே, புருவமத்தின்னு ஒன்று கவனிக்கிறேனே, இப்படி சொல்லி போட்டு அவர் மறுபடியும் சொல்லுவார், நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போகணுன்னா முதல்ல நீ புருவமத்தி கவனிக்கணும், மூச்சு அடக்கி உள்ள நிறுத்தணும் பாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த இடம் போகிற வரைக்கும் இது எல்லாமே உண்மை. போயிட்டா உண்மை விளங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே ஓ எல்லாம் நானாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேனா, சரி 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசாமல் அமைதியாகிடுவோம், அவ்வளோதான். சமீனா ஜைனப் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே தேங்க்யூ, ஓகே. இப்போல்லாம் வந்து இந்த அஃபேர் எல்லாம் இருக்கு இல்லையா, கள்ளக்காதல், திருமணம் தாண்டிய உறவு அப்படின்ட்டு ரொம்ப நம்மளை சுற்றி நடக்குது. இதில் நிறைய ஃபேமிலிஸ் வந்து அழிஞ்சு போகக்கூடியது சூழல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸ்பிரிச்சுவலாக பேசுங்க, இவங்க என்ன தண்டனை கிடைக்கும் வருங்க. நம்ம கருட புராணத்தில் ஒரு 2-3வது பதிவுன்னு நினைக்கிறேன், முதல் பதிவு போட்டேன், 1 2 3வது பதிவு வரும்பொழுது, ஸோ அந்த கருட புராணங்கிற பிளேலிஸ்ட்டில் சரியாக சொல்ல போனோம்னா 4வது வீடியோ வரும்பொழுது அட்டகாசமான தண்டனைகள் இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக எவ்வளோ க்ரியேட்டிவான தண்டனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, இது பண்ணுனேன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. அங்கே வரும்போது பார்ப்போம். இதெல்லாம் ஏன் உண்மையாலுமே நடக்குதா சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல. பார்த்துருப்பனா இருக்கும், ஆனால் மறந்து போச்சு. நான் இந்த உடல் விட்டு உயிரை பிரித்து வெளியே எடுத்தேன்னா எனக்கு தெரியுமோ என்னவோ,
இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நூல் என்ன சொல்லுகிறதோ அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து கருட புராணத்தில் மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது. குரானில் வந்து பார்த்திங்கன்னா 2 நரகம் இருக்கும்பாங்க. மேல் நரகம் ஒன்று, அடி நரகம் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இருக்கக்கூடியது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து பர்கட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லா சமயங்கள்லையுமே இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி எடுக்கும்பொழுது கருட புராணத்தில் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதோ ஒரு புராணம் பேர் சொல்லியிருந்தாங்களே, அதில் எல்லாமே தண்டனைகள் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இது வந்து மனோமாறுதல்னால நம் செய்த தவறை உணர்ந்து நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான் அப்படின்னாலுமே, அந்த ஒரு கற்பனை வயத்துக்குள்ளே உட்படும் பொழுது நாம் நரகம் சென்றதாகவும் அங்கே எண்ணெய் சட்டியில் போட்டு வருத்ததாகவும் ஒரு உணர்வுகளை நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிறோம். இது யோகா வாசிஷ்டமில் பார்த்துருக்குமே. எப்படி வந்து இந்த லீலாவதியினுடைய கணவர் வந்து இப்படி ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியும், இங்கே இறந்த உடனேயே நரகம் போனார், யமலோகம் சென்றார், அங்கே சிறிது காலம் இருந்தார், பின் இன்னொரு உலகத்துக்கு போனார், அப்போ அங்கிருந்து திருப்பி யமலோகம் வந்தார், திருப்பி இந்த பூமிக்கு வந்தார். இது எப்படி நடந்ததுன்னா வசிஷ்டர் ஒரே வாட்டில் போட்டு எல்லாம் கற்பனை தானே, இங்கே உட்காந்து எல்லா நூலையும் படிச்சிருக்கான், இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டான். அப்போ இந்த மாதிரி தான் ட்ராவல் நடக்கும்னு அவன் நம்பிட்டான். அதனால் அந்த ட்ராவல் போன மாதிரி தெரிஞ்சுது. அவன் ஆத்மா எங்கேயுமே போல, அதவர் இங்கே தான் இருக்குது அப்படிம்பாரு. ஏன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்னா, இப்போது நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டீங்க. இப்போ நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், இப்படி உட்காண்டோம், எல்லாம் மறந்து போச்சு, நம்ம வந்து இறை அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம். இறைங்கிறது உணர்ந்தோம்னா எங்கே போவோம்னு எதிர்பார்க்குறீங்க? வழக்கமாக நம்ம மேலே இங்கே அங்கே எங்கே மேலே கீழெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது வெளியே ஸ்பேஸ்க்குள்ளே போனோம்னா இந்த ஆகாய வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது பூமி எங்கே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அங்கே மேலே கீழேங்கிறதே ஒன்று கிடையாது. அது எங்கேயோ இருக்குயா, அங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இங்கே போகும்போது புஃப் நம்மளை விட்டு எல்லாமே நகர்ந்துருச்சு, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மறந்துடும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு நம்ம சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. நாம் இருக்கோங்கிறதே இல்லை, இறைங்கிற தன்மையோடு கலந்தோம். இறை எங்கேயா இருக்குது? அது எல்லாமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்போ அனாதி, அதுக்கு தொடக்கமே இல்லை, அது தொடக்கமே தெரியல, அப்புறம் தானே முடிவு. அப்போ அதோட கலக்கும் பொழுது அப்போ மேலே கீழே இங்கே போகிறேன் அங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் வசிஷ்டா ஆன்மை எங்கேயும் பிரியல தான், அங்கே தான் இருக்குது. ஆன்மை எல்லா இடத்துலையும் இருக்குது, அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இங்கே இருக்குன்னு சுட்டி காட்டவே முடியாது. அதுதான் இறையினுடைய தன்மை. ஆன்மா இறையினுடைய தன்மை கொண்டது. அப்போ அங்கே போச்சு இங்கே போச்சுங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை தான். இருந்தாலும் இந்த தவறுகளுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நம்ம நம்பினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இல்லைன்னாலும் நம்ம வந்து இந்த தவறு செய்தோம், இதனால் பிறர் அழிந்தார் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பலனை நாம் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்கு வந்து நிறைய மேலுலக ஆன்மாக்கள் இருக்காங்க. அந்த ஒரு டைவர்ஷனில் போட்டு இது தண்டனை கிடையாது, நாமளும் அதை வந்து அனுபவித்து பார்க்கும் பொழுது அதனுடைய துன்பம் என்னன்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு நம்ம லோக்கலாக சொல்லணும்னா ஒரு நாடகம் ஆடப்படும் அப்படிங்கிறது தான். ஏன் நாடகம்னு ஏன் சொன்னாங்க? இறைவன் நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அதை நாடகம்னு சொன்னாங்க? நாடகம் வந்து ஒரு போலியான ஒரு இது. இந்த பிறப்புங்கிறது போலியானது தானே, அதனால தான் அதற்கு பேர் நாடகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாடகம் எதற்காக நடத்தப்படுது? ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்காக, பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக நடத்தப்படக்கூடியது. அதனால தான் அந்த நாடகம்னு சொன்னாங்க. பிறப்பே ஒரு நாடகம் இல்லையா? வாழ்க்கை ஒரு நாடக மேடை. இது ஒரு கவிஞர் எழுதினார்ல, கண்ணதாசன் நினைக்கிறேன், அது உண்மை. ஸோ இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குன்னா, கருட புராணம் வரும்பொழுது ஒரு 4வது பதிவு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவுகள், கேள்விகள், அதற்குண்டான பதில்கள். பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைவுங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.